எவ்வளோதான் பயந்தாலும் பேய் கதை பார்க்குறது, அத கேட்குறது அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? ஸ்கூல் டைம்ஸ்லலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதே தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட நிறைய பேய் கதைலாம் சொல்லுவாங்க. அது அப்படி வந்துச்சாம், ஜன்னல்ல வந்து நின்னுச்சாம். நம்மளும் அத கேட்கக்கூடாது அப்படின்னு நெனச்சு கண்டிப்பா அத உட்காந்து உட்காந்து கேட்டுட்டு இருப்போம். கண்ண மூடி ஓரக்கண்ணுலயாச்சும் அட்லீஸ்ட் நம்ம படத்தையும் பார்த்து முடிச்சுருவோம். அத மாரி தான் இன்னைக்கு ஒரு ஹாரர் ஸ்டோரிய நம்ம பார்க்க போறோம். ஆஸ்கார் வைல்ட் அப்படிங்கிறவரு எழுதின த கேன்டர்விலே கோஸ்ட் அப்படிங்கிற ஸ்டோரிய தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வர மூவிஸ்லலாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காமெடியன்ஸை வச்சு எடுத்து அந்த கோஸ்ட்டோட என்டர்டெயின்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த காமெடியான பேய் கதையெல்லாம் முன்னாடியே புக்காவும் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஸ்டோரியை பார்க்கலாமா? லெட்ஸ் dig into the story scoop by ரேஷ்மா. ஸோ ஸ்டார்டிங்கில் ஹீராம் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் மினிஸ்டர் அந்த கான்ட்ரிவிலே மேன்ஷனுக்கு ஃபேமிலியோட வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற லார்ட் கேன்ட்ரிவிலே இல்லை, நீங்கள் வேண்டாம், இது ஒரு ஹாட்டட் மேன்ஷனாக இருக்குது, பேய் இருக்கிற மேன்ஷன், ஸோ அப்படி இருக்கிறனால நீங்கள் வந்து இங்கே தங்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓட்டஸ் அப்படிங்கிற இவர் வந்து பரவாயில்ல இருக்கட்டும், பார்த்துக்கலாம் எதுனாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ரைட்டு என்றைக்குமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சங்கிலியோட சத்தம் எப்போதும் கேட்டுகிட்டே இருக்குது. இவங்க தினமும் அதை நோட் பண்ணி பார்க்குறாங்க. எப்போதுமே ஒரு பிளேஸில் மட்டும் பிளட் ஸ்டெயின் இருக்கிறத பார்க்குறாங்க. தினமும் அது வந்து இருந்துகிட்டே இருக்குது. அது அவங்களால ரிமூவ் கூட பண்ண முடியல. ஒரு எந்த விதமான டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணாலுமே அவங்களால அதை ரிமூவ் பண்ண முடியல. போது அவங்களுக்கு ஒரு பாஸ் விஷயமும் தெரிய வருது. 16th செஞ்சுரியில் சர் சைமன் டி கான்ட்ரிவிலே அப்படிங்கிறவர் அவரோட ஒய்ஃபை அந்த இடத்துல தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது. இவங்களும் அதை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதை ரிமூவ் பண்ண முடியலை. அப்புறம் நைட் ஆனாலுமே அந்த சங்கிலியோட சத்தம் அவங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்குது. ஆனால் ஹீராம் ஓட்டஸ் பயப்படாமல் என்னதான் நடக்குன்னு பார்ப்போம், நைட்லாம் இப்படி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும் போது சைமனோட கோஸ்ட் வர்றதை பார்க்குறாரு. பார்த்துட்டு நீங்கள் ஏன் இப்படி சத்தம் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லியூப்ரிகேஷன் லிக்யூடை கொடுத்து இதை சரி பண்ணிடுங்க, இந்த சங்கிலியோட சத்தம் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, எங்களால் தூங்கவே முடியலன்னு சொல்லி பேய்கிட்டே அவர் காமெடி பண்ணிட்டு போகிறாரு. ஸோ நம்ம தானே பயன்படுத்தணும், இவர் நம்மளை பயன்படுத்திட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த சைமனோட பேயும் யோசிச்சுட்டே இருக்குது. ஒரு நாள் ராத்திரி இந்த மாதிரியோட அழுக சத்தம் வெளியே கேட்டுகிட்டே இருந்த உடனே மிஸ்ஸஸ் லுக்ரீஷியா ஓட்டஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வயிறு கொஞ்சம் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டின்ச்சர் அப்படிங்கிற ஒரு மெடிசனை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் நைட் ஆனாலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு கொடுக்குறீங்க, ஸோ இந்த ட்ரக்கை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பல்பு கொடுத்துட்டு போகிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ட்வின்ஸ் 2 பேருமே. ஸோ ஒரு குழந்தையோட பேர் வந்து ஸ்டார், இன்னொரு குழந்தையோட பேர் வந்து ஸ்ட்ரைப்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு ஃப்ளாகை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அது என்ன ஃப்ளாக் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிளட் ஸ்டெயினை எப்போதும் இருக்குது, இவர்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தைங்களுமே சேர்த்து இவரையே பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவங்களோட மேன்ஷனுக்கு ஒருத்தங்க விசிட் பண்ண வராங்க. சார் வாராரு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்படியாச்சும் இவங்களையாவது பயன்படுத்தணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் பயன்படுத்த முடியல. விக்டோரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் கூட வர, அவங்களையும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ விக்டோரியா ஒரு டைம் தனியாக நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் எல்லாரையும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என்னோடய சின்னால் நான் இங்கே ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், எனக்கு யாராவது ஒரு நல்ல மனசோட ப்ரே பண்ணி நான் வந்து என்னோடய சின்னை நான் ஃபர்கியூ பண்ணிட்டா நான் வந்து நல்லபடியாக போய் என் சோல் வந்து பீஸ்ஃபுல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எனக்காக யாராவது ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே விக்டோரியா ஓகே நான் உங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவள் வந்து ஒவ்வொன்றா கேட்டுட்ருக்கா, அந்த பிளட் ஸ்ட்ரெயின்லாம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் எல்லா பிளட்டையுமே வந்து எனக்கு அவ்வளோ அளவுக்குலாம் சோர்ஸ் இல்லைப்பா பிளட்டுக்கு, நீட்டை வந்து ஊற்றிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் அந்த டிட்டர்ஜென்ட் போட்டும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசுகிறாரு. அடுத்தது விக்டோரியா வந்து இவருக்காக ப்ரே பண்ண உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப பழங்காலத்தில் உள்ள ஜுவல்லரி, ப்ரிஷியஸான ஜுவல்லரி எல்லாம் வந்து அவர் கொடுக்குறாரு.
ஸோ கொடுத்த உடனே வந்து இதுக்கு டிசர்வ் தான், எனக்கு வந்து இது வரைக்கும் யாரும் இப்படி பண்ணணும்னு நினைக்கல, நீங்கள் தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பேசிகிட்டு இருக்க நேரத்தில் இவளை காணுமேன்னு சொல்லிட்டு எல்லோரும் தேடிட்டு இருப்பாங்க. புக் ஆஃப் செசர் வந்து இவங்களை காணும்னு சொல்லிட்டு ரொம்ப தேடிட்டே இருப்பார், ரொம்ப ஒரி பண்ணுவார். வந்து தெரிய வரும் இவர் வந்து உண்மையாகவே விக்டோரியாவை வந்து லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஸோ விக்டோரியா ரிட்டர்ன் ஆன உடனே அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிப்பாங்க. அதோட ஸ்டோரி முடிஞ்சிடும். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And don't forget to click the bell icon and have a story scoop with Reshma. Over and out.